எப்படி எச்சு துப்புறது அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்காங்க. எச்சு துப்புறது எப்படியோ துப்பலாமா, எப்படி எச்சு துப்ப வேண்டும் அதையும் பூமா நபி ஸல்லல்லாஹு கற்று தந்தார்கள். இடது பக்கத்தில் துப்புங்க, அதுவும் காலுக்கு கீழே துப்புங்க, எச்சு துப்பி விட்டு மண்ணை போட்டு மூடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. இன்று கண்ட இடங்களில் எல்லாம் எச்சு துப்பாதீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதனால் நோய் பரவுகிறது என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் எப்படி எச்சு துப்ப வேண்டும் என்பதை பூமா நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. வலது பக்கத்தில் துப்பக்கூடாது, இடது பக்கத்தில் துப்புங்க, அது காலுக்கு கீழே துப்புங்க, துப்பிட்டு அதை தஃபன் செய்யுங்கள். புகாரி ஷரீஃபில் வருகிறது, அதை மூடி விட்டு செல்லுங்கள், மண்ணை போட்டு மூடுங்கள் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கண்ட இடங்களில் இடத்துல துப்புறதுக்கு இடம் இல்லையா, ஒரு தாளை வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கச்சிப்பை வைத்துக் கொள்ளுங்கள், அதிலே துப்பி மடக்கி உங்க ஜேபிலே வச்சுக்கோங்க, அப்புறம் எடுத்து தூர கொண்டு போட்டுருங்க. என்ன அழகான முறையிலே கற்று தர்றாங்க. கிபுலாவுக்கு நேரே எச்சு துப்ப கூடாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸிலே வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. மன் தஃபல திஜாஹல் கிப்லத்தி ஜா யௌமல் கியாமத்தி வ தஃபலுஹு பைன ஐனைஹி, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எந்த மனிதன் கிபுலாவுக்கு நேரே எச்சு துப்புகிறானோ நாளை கியாம நாளிலே அவன் வருவான், அவனுடைய எச்சி ரெண்டு கண்ணுக்கு மத்தியிலே இருக்கின்ற நிலையிலே வருவான் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்களா நம்ம சாதாரணமாக இன்னைக்கு அதெல்லாம் கவனிக்காமல் துப்பிடுறோம். எச்சு துப்பும் போது கவனிக்க வேண்டும். எந்த திசை இது, கிபிலாவா கேட்டுக்கணும், விசாரிக்க வேண்டும். கிபிலாவை முன்னோக்கி எச்சு துப்புவது பெரிய வன்மையான குற்றம் என்று நபி ஸல்லல்லாஹு கண்டிக்கிறாங்க. நாளை கியாம நாளில் அவன் முகத்தில் அவன் கண்ணுக்கு நேர இந்த எச்சு இருக்கின்ற நிலையிலே அல்லாஹ்வை சந்திப்பான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக எப்படி எச்சு துப்புவது, எப்படி இந்த உலகத்தில் நடந்து கொள்வது, அனைத்தையும் அந்த குறுகிய காலத்திலே அந்த 10 ஆண்டுகளிலே எத்துணை நூற்றாண்டுகள் வாழ்ந்தாலும் பேச முடியாத எல்லா பேச்சுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகளிலே பேசினார்கள்.